வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்து நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அஸீம். اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. 17ஆம் பிறையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்றைய தினம் லைலத்துல் பதர், பத்ர் போர் நடைபெற்ற சிறப்புமிகு இரவு அமைந்த தினமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் கஸ்வத்துல் பத்ர் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை, குறிப்புகளை நாம் பரிமாறிக்கொண்டு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர்கள் எந்த இறையச்சத்தோடு இஹ்லாஸோடு சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தார்களோ அந்த இறையச்சம், அந்த இஹ்லாஸோடு நாமும் வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொள்வோமாக. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக. அன்புக்குரிய பெரியோர்களை நாம் பலரும் அறிந்திருக்கிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே பத்ர், அந்த புனித போர் நடைபெற்றதே பத்ர் களத்திலே வைத்து. இந்த நேரத்தில் சத்திய சஹாபியருடைய நிலை அதில்லாவாக இருந்தது. குறைந்த எண்ணிக்கையினராக இருந்தார்கள். அதில்லா என்றால் வலுவற்றவர்களாக இருந்தார்கள். அந்த நிலையிலையும் கூட நிலை குலையாமல் அவர்கள் எதிரிகளை எதிர்கொண்டார். என்ன காரணம் என்றால் அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களுக்கு பரிபூர்ணமான முறையில இருந்தது. அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்தான், துணை புரிந்தான். வானவர்கள், மலக்குமார்கள் மூலமாக இறை உதவி அவர்களுக்கு கிடைத்ததன் பேரில அவர்கள் வெற்றி பெற்றார்கள். வானவர்களுடைய அந்த உதவி எதன் அடிப்படையில் கிடைத்தது என்றால் அவர்களுடைய அந்த இறை அச்சம், அவர்களுடைய சபர், சகிப்புத்தன்மை. இது தக்கூருலில் முஃமினீன அலை யக்ஃபியக்கும் ஐ யுமித்தக்கும் ரப்புக்கும் பிஸலாஸத்தி ஆலாஃபி மினல் மலாயிகா. முஃமின்களை பார்த்து நீங்கள் சொன்னீர்கள், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு 3000 மலக்குமார்களை முன்சலின் இறக்கி உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதுமானதாக இல்லையா? பலா இன் தஸ்பிரு வ தத்தகு. மேலும் நீங்கள் பொறுமை காத்து அல்லாஹ்வை அஞ்சி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் வயௌதூக்கும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா, சடனாக உங்களுக்கு வயுந்திதுக்கும் ரப்புக்கும் பி ஹம்சத்தி ஆலாஃப், 5000 மலக்குமார்களை கொண்டு முஸவ்வமின் அடையாளமிடப்பட்ட வானவர்களை கொண்டு உங்கள் ரப்பு உங்களுக்கு உதவ போதுமானவனாக இருக்கிறான் என்ற வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3ஆம் அத்தியாயத்திலே இறக்கி அருளினான். அப்படியானால் அல்லாஹுக்காக வேண்டி நாம் எந்த ஒரு நற்காரியத்தையும் செய்கிற போது மலக்குமார்களுடைய உதவி, அவர்களுடைய மறைமுகமான ஆதரவு நமக்கு கிடைக்கும் என்பது இந்த வசனத்தின் வாயிலாக தெரிய வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் உலகம் பெரும் சோதனையிலே சிக்கி கொண்டிருக்கிறது. ஏகாதிபத்திய அந்த நாடுகளுடைய அந்த ஆணவம், அகங்காரம், அதில் பல்வேறுபட்ட நாடுகள் சிக்கி தவிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய நாடுகள் மௌனம் சாதிக்கின்றன. ஈகோவினால் பலரும் பிளவுபட்டு கிடக்கிறார்கள், ஒற்றுமை இல்லாமல் கிடக்கிறார்கள். இந்த நேரத்திலே கஸ்வத்துல் பத்ர், பத்ருடைய அந்த புனித போர், அந்த போரினுடைய நிலையை குறிப்பாக முஸ்லிம்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சத்திய சஹாபியரிடத்தில் இருந்த அந்த இறையச்சம், அந்த இஹ்லாஸ் நமது முஸ்லிம்களுக்கும் வருவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. பாசிசத்தின் கோர தாண்டவத்தில முஸ்லிம்கள் சிக்கியவாறு இருக்கிறார்கள். நேரத்திலே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த நம் ஊர் மக்களாக இருக்கட்டும், உலக முஸ்லிம்களாக இருக்கட்டும், அவருடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? ஏதாவது அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா? அதன் காரணமாக முஸ்லிம்கள் உலக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகள் அகன்று விடக்கூடாதா என்கின்ற ஏக்கத்தோடு அவர்கள் பார்வையை உயர்த்தியவாறு இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ரமதான் மாதம். ரமதான் மாதத்திலே முழுமையான முறையில வணக்க வழிபாடுகளிலே நாம் ஈடுபட்டு ஒரு மனப்பக்குவத்தோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தோம் என்றால், இறைஞ்சினோம் என்றால், இந்த சோதனைகள், இந்த வேதனைகள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பத்ர் போர் நடைபெற்று 1400 ஆண்டுகளை தாண்டி விட்டன. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த போரினுடைய நிலையை நாம் சற்று யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு நவீன ஏவுகணைகள் மூலமாக நாடுகள் தாக்கப்படுகின்றன, கட்டிடங்கள் தாக்கப்படுகின்றன, பல்வேறுபட்ட சேதங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலகட்டத்தில் இவை போன்ற போர் ஆயுதங்கள் கிடையாது, அணு ஆயுதங்கள் கிடையாது. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்கள் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை பார்க்கிறோம். அவர்களிடத்தில் பெரிய அளவுக்கு போர் ஆயுதங்கள் இல்லை, போர் தளவாடங்களும் இல்லை. கிட்டத்தட்ட அவர்கள் நிராயுதபாணிகளாக இருந்தார்கள். எதிரிகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது எதிரிகள் பெரும் எண்ணிக்கையினராக இருந்தார்கள். அவர்களிடத்தில் நிறைய போர் ஆயுதங்கள். ஆனால் எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலும் சத்திய சஹாபியிடத்திலேயும் இருந்த ஒரே போர் ஆயுதம் அவர்களுடைய இறை அச்சம்தான், இறை நம்பிக்கை தான். இறை நம்பிக்கை நமக்கு என்றைக்கும் துணை புரியும் என்கின்ற அந்த அபாரமான நம்பிக்கையோடு அவர்கள் களம் புகுந்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வலியை, இதய வலியை எப்படி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்றால், அல்லாஹும்ம இன் துஹ்லகு ஹாதிஹில் இஸாபா மின் அஹ்லில் இஸ்லாம் லா துஅபத். யா அல்லாஹ், இந்த சிறுபடை இன்று அழிக்கப்பட்டு விட்டால், இஸ்லாமிய இந்த சிறுபடை, அதற்கு பின்பு உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில ஒருவரும் இருக்க மாட்டார் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி அழுதார்கள் அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நமக்கு சாதாரணமாக தெரிகிறது, ஆனால் இது ஒரு வலிமையான வார்த்தை, அரிசை சென்று அடைந்து விட்ட வார்த்தை, ஏக இறைவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்திய வார்த்தை. இந்த வார்த்தை அன்றைக்கு எஃபெக்ட் ஆனதன் காரணமாகத்தான் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு நாம் மூமின்களாக, முஸ்லிம்களாக நெய்வாசல் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறோம். பல கோடி மக்கள் இன்றைக்கு உலகம் தழுவிய ஒரு நால்வரில் ஒருவர் முஸ்லிம் என்று கூறுகிறார்கள் அல்லவா? இருக்கிறோம் என்றால் அன்றைக்கு அன்னலார் கேட்ட அந்த துவாவின் வலிமைதான் காரணம். இந்த சிறுபடைய அழிக்கப்பட்டு விட்டால் அதற்கு பின்பு இறைவா உன்னை வணங்குவதற்கு இந்த புவியில ஒருவர் கூட இருக்க மாட்டார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வேதனை எப்படி வெளிப்பட்டது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இந்த நாளை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் நாம் இன்றைக்கு பத்ர் போரினுடைய அந்த நாளை ஜும்மாவிலே நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்றால், நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லாஹ் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறான். அந்த வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறான். இது தஸ்தகீஸூன ரப்பக்கும். நபியை பார்த்து, நபி தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே ரட்சிக்குமாறு வேண்டினீர்கள். ஃபஸ்தஜாப லக்கும், அவன் உங்களுக்கு பதிலளித்தான், உங்களுடைய துஆவை கபூல் செய்தான். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிகா முர்தஃபீன், 1000 மலக்குமார்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மூலமாக நான் உங்களுக்கு நல்லுதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் பதிலளித்தான். அணியணியாக மலக்குமார்கள் கேட்டார்கள், துஆ கேட்டார்கள். அந்த துஆவுடைய பலனை பெற்றார்கள். அந்த வரலாற்றை நீங்கள் உயிருள்ள வரை நம்மை பார்த்து கியாம பரிபந்தம் வரை இந்த வரலாற்றை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையாக நமக்கு பிறப்பித்து விட்டான்.
இன்றைக்கு உலகத்தினுடைய மதிப்பீடுகள் எதை வைத்திருக்கின்றன என்றால் போர் ஆயுதங்களை வைத்திருக்கிறது, ஏவுகணைகளை வைத்திருக்கிறது. அவற்றுக்கு அப்பால் பதிரு களம் இருக்கிறத, அது ஒரு வித்தியாசமான போராக இருக்கிறது. அன்றைக்கு அந்த ஏவுகணைகள் எல்லாம் கிடையாது, போர் ஆயுதங்கள் எல்லாம் கிடையாது. உலக மதிப்பீட்டுக்கு எதிரான முறையில இஸ்லாமியரிடத்துல எந்த ஒரு எழுச்சி இருந்ததோ, இறை அச்சம் இருந்ததோ, அதுதான் வெற்றிக்கு முதன்மை காரணமாக அமைந்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துரைக்கிறான். நம்முடைய ஈமானை வலுப்படுத்துகின்ற வசனங்கள். ஆம் அன்பான பெருமக்களே, வெற்றிக்கு 3 காரணங்கள். பத்ர் போர்க்களத்திலே அந்த சிறுபடை பெரும்படையை தோற்கடித்தார்களே, வென்றார்களே, அதற்கு 3 காரணங்கள். நம்பர் 1, நாம் இப்போது எடுத்துரைத்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருக்கமான பிரார்த்தனை, இதமார்ந்த பிரார்த்தனை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பத்ர் போர்க்களத்திலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசன்னமாகிறார்கள், எதிரிகளை பார்க்கிறார்கள். 1000 சொச்சம் எதிரி படையினர் இருக்கிறார்கள். தங்களுடைய சத்திய தோழர்களையும் பார்க்கிறார்கள். 300 சொச்சம் பேர் தான் இருக்கிறார், 3இல் 1 பகுதியினர் தான் இருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸ்தக்பல சும்ம மத்த எதை, தங்களுடைய கைகளை விரித்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்னி, எந்த வாக்கை தந்தாயோ யா அல்லாஹ், அந்த வாக்கை இப்போது நீ எங்களுக்கு உடனடியாக நீ நிறைவேற்று என்று சொல்லி மேலே நாம் சொன்ன அந்த துஆவை, இந்த சிறுபடை இன்று அழிக்கப்பட்டு விட்டால் அதற்கு பின்பு இந்த பூமியில் உன்னை வணங்க ஒருவரும் இருக்க மாட்டார். அல்லாஹ் வாக்களித்திருந்தான். சத்திய மூமின்களுக்குத்தான் என்றும் வெற்றி என்று அல்லாஹ் வாக்களித்திருந்தான், உண்மை மூமின்களுக்கு. அதை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுகிறார்கள். நீதானே வாக்களித்திருக்கிறாயா அல்லாஹ், அந்த வாக்கை உடனடியாக உடனடியாக இப்போது நீ நிறைவேற்று என்று கேட்டார்களே. இந்த பிரார்த்தனை வெற்றிக்கு ஒரு முதல் காரணம். செகண்ட் காரணம் என்ன? அஞ்சா நெஞ்சம். இறை தூதர்கள் இடத்துல என்ன ஒரு அஞ்சா நெஞ்சம் இருந்ததோ, இறை அச்சம் ஒன்று மட்டும் இருந்ததோ, அதே போன்று என் பெருமானாரிடத்திலேயும் சத்திய சஹாபி இடத்திலும் இருந்த அந்த அஞ்சா நெஞ்சம் தான். தம்மை விட மும்மடங்கு இருக்கக்கூடிய அந்த மக்களை நாம் எப்படி எதிர்த்து போராட போகிறோம் என்று அவர்கள் கோழைகளாக பின் வாங்கிவிடவில்லை, பின் தங்கிவிடவில்லை. மாறாக அவர்கள் துணிச்சலோடு தைரியத்தோடு, இந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கும் தைரியத்தை ஊட்டக்கூடியதாக, ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆம், அந்த வரலாற்றை நாம் முழுமையான முறையிலே சொல்ல முடியாது, சில சாம்பிள்கள் மட்டும் எடுத்துரைக்க முடியும். சாது இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனத்து அன்சார் சார்பிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்கிறார்கள், என்ன செய்வது? பத்ர் களத்திற்கு எதிரிகள் வந்து குழுமுகிறார்களே, முகாமிடுகிறார்களே, நாம் என்ன செய்வது என்று கேட்கிற போது சாது இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார், யா ரசூலல்லாஹ், யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? தாங்கள் கடலில் மூழ்க சொன்னாலும் மூழ்குவோம், புறப்படுவோம் என்று சொன்னார்கள். வார்த்தை யார் சொல்வார்? அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, சத்திய சஹாபி இடத்துல எந்த ஒரு அந்த துணிச்சல் இருந்ததோ, அஞ்சா நெஞ்சம் இருந்ததோ, அந்த நெஞ்சம் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை ஏக இறையோனை முன்வைத்து நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். சாது இப்னு உபாதா ரலியல்லாஹுடைய அந்த வாக்கை நாம் கேட்டோம். அதே போன்றுதான் மிக்தாத் பின் அல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஹாஜிர் தோழர்கள் சார்பிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, புறப்படுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமூகம் மூசா நபியையும் இறைவனையும் பார்த்து சொல்லியது போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம், நீயும் உங்களுடைய இறைவனும் சென்று போரிடுங்கள், நாங்கள் எங்களுடைய இடத்திலே இருந்து கொண்டிருப்போம், அமர்ந்து கொண்டிருப்போம் என்று அவர்கள் சொல்லியது போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் மதீனாவிலே இருந்து கொள்வோம் என்று சொல்ல மாட்டோம். உங்களோடு சேர்ந்து நாங்கள் தோள் தொடுப்போம். உங்களுக்கு வலப்பக்கம், இடப்பக்கம், முன்பக்கம், பின்பக்கம் எல்லா பகுதியிலிருந்தும் நாம் கூட சேர்ந்து போரிடுவோம், யா ரசூலல்லாஹ். யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே, அந்த சத்திய சஹாபியுடைய இந்த ஈமான், அற்புதமான அந்த ஈமான். இது 2ஆம் காரணம். 3ஆம் காரணம் தான் அவர்களிடத்தில் இருந்த அந்த வாய்மை, தூய்மை, அவர்களுடைய அந்த இறை நம்பிக்கை. அன்பான பெருமக்களே, அந்த காலகட்டம் சாதாரணமான காலகட்டம் அல்ல, கடுமையான வெயில் காலம், கோடை காலம்.
கோடை காலத்திலே நோன்பு நோற்றவாறு தான் அவர்கள் அந்த பதிர் காலத்திற்கு அவர்கள் செல்லுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களிடத்திலே கைகளில் பெரிய அளவுக்கு ஆயுத பலம் இல்லை, படைபலமும் இல்லை. மொத்தம் 313 பேர், எண்ணிக்கையில சற்று கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்கலாம். 76 முஹாஜிர்கள், 237 அன்சார்கள் களம் புகுந்தார்கள், அந்த போர்க்களத்திலே புகுந்தார்கள். யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான பெருமக்களே. உங்களுடைய அந்த கவனத்திற்கு, உங்களுடைய மனத்திரைக்கு அந்த பதிரை கொண்டு வாருங்கள். அந்த பதிரு போர்க்களத்தில் அந்த சத்திய சஹாபிகள் ஒரு மிகப்பெரிய படையை சமர் புரிகிறார்கள் என்றால் கொஞ்சம் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள், உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு வாய்மையோடு அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த 3 முக்கியமான இந்த 3 காரணங்கள் அதுதான் வெற்றிக்கு காரணிகளாக அமைந்தன. அன்பான பெருமக்களே, இறைவனுடைய உதவி எப்படி கிடைத்தது என்றால் பல வகையிலே கிடைத்தது. குறிப்பாக ஒரு 5 வகையில உதவி கிடைக்கிறது. நம்பர் 1, ஒரு பக்கமாக எதிர்ப்புறத்தில எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள், அடர்ந்தேறி இருக்கிறார்கள். முன்பக்கமாக எம்பெருமானாரும் சத்திய சஹாபிகளும் குழுமியிருக்கிறார்கள். இன்னும் போர் தொடங்கவில்லை, ஆனால் அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே என்பது போன்று அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உதவிகள் எப்படியெல்லாம் கிடைக்கிறது? நம்பர் 1, அவர்களுக்கு ஒரு சிறு தூக்கம் ஏற்படுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இது யுகஷீக்கும் நுஆஸ அமனத்தன் மின்ஹு, சிறு தூக்கம் ஏற்படுகிறது. அந்த தூக்கத்திலே அவர்களுடைய மனசு அமைதி அடைகிறது, தெளிவடைகிறது. பொதுவாகவே நாம் ஏதாவது கவலையோடு, வேதனையோடு, வியாகுலத்தோடு இருந்தோம் என்றால், சற்று நேரம் நாம் உறங்கி எழுந்தோம் என்றாலே மனசிலே ஒரு தெளிவு ஏற்படும். நாம் அதை அனுபவபூர்வமாக நாம் கண்டிருக்கிறோம். எந்த வகையிலையும் சத்திய தோழர்களிடத்தில் ஒரு கிளி இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி, அதாவது அச்சம் தயக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் அத்தனை சஹாபியருடைய கண்களிலேயும் ஒரு சிறு தூக்கத்தை தந்தான். ஆமாண்ணா, அது அவர்களுக்கு ஒரு அமைதியை தரக்கூடியதாக இருந்தது. நம்பர் 1. நம்பர் 2, மழையை பொழிய செய்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த நேரம் மழை பொழிகின்ற காலகட்டம் கிடையாது, மழையை பொழிய செய்கிறான். அதுவும் குர்ஆன் வசனத்திலே காணப்படுகிறது. அதே 8ஆம் அத்தியாயத்திலே காணப்படுகிறது. என்று அந்த வசனம் காணப்படுகிறது. அல்லாஹ் மழையை பொழிய செய்தான், உங்களை பரிசுத்தப்படுத்த, உங்களுடைய இதயங்களை பலப்படுத்த மற்றும் உங்களுடைய கால்களை வலுப்படுத்த. இவர்கள் முகாமிட்டிருந்த அந்த பாளையம் இறங்கியிருந்த அந்த பகுதி இருக்கிறத, அந்த பகுதியை அல்லாஹ் வலுப்படுத்தி விட்டான். கட்டாந்தரை போன்று ஆகிவிட்டது. போர் செய்வதற்கு சௌரியமான இடமாக, வசதியான இடமாக அந்த இடம் மாறிவிட்டது. மழையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொழி. அல்லாஹுடைய உதவி எப்படியெல்லாம் கிடைக்கிறது என்பதை கொஞ்சம் யோசியுங்கள் அருமை சகோதரர்களே. நம்பர் 3, வானவர்களை அனுப்பி வைத்தது. நாம் ஆரம்பத்திலே எடுத்துரைத்தது போன்று, இது யூஹி ரப்புக இலல் மலாயிகா அன்னி மாக்கும் ஃபஸப்பித்துல்லதீன ஆமனூ, உம்முடைய ரப்பு உமக்கு வஹி அறிவிக்கிறான், நாம் உங்களுக்கு மலக்குமார்களை அனுப்பி வைப்போம். அந்த மலக்குமார்களை பார்த்து நாம் என்ன சொல்வோம் தெரியுமா? நீங்கள் 313 பேர் மட்டுமல்ல, மாறாக மலக்குமார்களும் சேர்ந்து உங்களோடு போர் செய்வார்கள், யுத்தம் புரிவார்கள். மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் என்ன உத்தரவு பிறப்பித்தான் என்று கேட்டார். ஃபத்ரிபு ஃபௌகல் ஆனாக், எதிரிகளுடைய கழுத்துக்களை நீங்கள் வெட்டுங்கள். வத்ரிபு மின்கும் குல்ல பனான், அவருடைய உடம்பிலே உள்ள ஒவ்வொரு மூட்டையும், ஒவ்வொரு இணைப்பையும் வெட்டுங்கள். பனான் என்றால் மூட்டு இணைப்பு. ஒவ்வொரு இணைப்பையும் நீங்கள் துண்டு துண்டாக ஆக்குங்கள். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணை பிறப்பித்து அவர்களை அனுப்பி வைக்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இதன் காரணமாக எதிரிகள் நிலைகுலையும் நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள். பலர் மாண்டு போய்விட்டார்கள். சிலர் புறமுதுகு காட்டி ஓடுகின்ற நிலைமை ஏற்பட்டது. 313 சஹாபாக்களோடு மலக்குமார்கள் இணைந்திருந்தார்கள். பார்வைக்கு அப்பால் அவர்கள் இணைந்திருந்தார்கள். அருமை சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதியப்பட்டிருக்கிறது. சொல்கிறார்கள், என்றும் இல்லாத வகையில அன்றைய நாளிலே, அதாவது இதே நாளிலே, இந்த 17ஆம் நாளிலே, இந்த புனித ரமலான் மாதத்தினுடைய இந்த 16 முடிந்த இந்த 16 முடிந்த 17ஆம் நாளிலே 3 தடவை கடும் காற்று வீசியது. ஒவ்வொரு முறையும் வானவர் கோன் மலக்குமார்களுடைய அந்த மூத்த தலைவர்கள் இறங்கினார்கள். ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்,
மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொருவருடைய தலைமையில ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் இறங்கியவாறு இருந்தார்கள் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அருமை சகோதரர்களே, ஒரு காற்று வீசுகிறது என்றால், வேகமாக ஒரு காற்று வீசுகிறது என்றால் மலக்குமார்கள் அங்கே இறங்குகிறார்கள் என்பது பொருளாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு முன்னாலே இப்படி நாங்கள் காற்றை நாங்கள் கண்டதில்லை என்று கூறுகிறார்கள். மலக்குமார்கள் உடைய வரத்து அவ்வாறு அமைகிறது. ஆம், அன்பு சகோதரர்களே, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் எதிரிகள் கூட்டத்தில் இருந்தார்கள். பின்னால் அவர்கள் சத்திய மூமினாக திகழ்ந்தார்கள், அது வேறு விஷயம். அந்த நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைது செய்யப்பட்டு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். இதற்கிடையே அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செச்சாவாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த நேரத்தில் அவர்கள் எதிரிகள் கூடாரத்திலே இருந்தார்கள். அப்போது அப்பாஸ் சொன்னார், குள்ளமா ஒரு சஹாபி ரஜுல கசீர், அவர் தான் கைது பண்ணி சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். அப்பாஸ் சொன்னார்கள், இவர் என்னை கைது செய்யவில்லை யா ரசூலல்லாஹ், என்னை கைது செய்தவர் யார் என்று கேட்டால் பார்ப்பதற்கு கம்பீரமான ஒரு மனிதர், அவரிடத்தில் தலையில முடிகூட கிடையாது, அஜலஹா இருந்தார். மின் அஹ்சனின்னாஸ், கம்பீரமான ஒரு மனிதர். அவர் ஒரு குதிரையிலே வந்தார். அந்த குதிரை கருப்பும் வெள்ளையும் நிறம் கலந்த ஒரு பார்ப்பதற்கு ஒரு வாலிப்பான குதிரையாக இருந்தது. அவர்தான் என்னை சிறைப்பிடித்தார். அவரை நான் இந்த கூட்டத்தில் தேடுகிறேன், ஆளையே காணவில்லையே. அந்த மனிதரை, அந்த மாமனிதரை, அந்த அழகிய தோற்றமுடைய மனிதரை காணவில்லையே என்று அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய போது, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் தான் சிறைப்பிடித்தேன் என்று அந்த சஹாபி சொல்லிய போது, கொஞ்சம் அமைதியாக இருங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமைதியாக இருங்கள், அவர் ஒரு மலக்கு கரீம், கண்ணியமாய்ந்த ஒரு மலக், அவர்தான் பிடித்து உம்முடைய கையிலே கொடுத்தார், நீ அழைத்து வந்தாய் என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களை, யோசித்து பார்க்கிறோம், மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி அந்த சத்திய சஹாபிகளுக்கு கிடைக்கிறது. எதனால் கிடைத்தது நம்ம ஆரம்பத்திலே சொல்லிவிட்டோம். 3 வகையான காரணங்களை நாம் சொல்லிவிட்டோம். எனும்போது இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த உதவி இருக்கிறத பல வகையிலே கிடைக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே மற்றும் ஒரு வசனத்திலே சொல்லுகிற போது, ஃபலம் தக்துலுஹும், நீங்கள் பத்ர் போர்க்களத்திலே நிறைய எதிரிகளை கொன்றீர்களே, நீங்கள் கொல்லவில்லை, வலாக்கின்னல்லாஹ் கத்தலஹும், நான் தான் கொன்றேன். வமா ரமைத்த இத ரமைத்த, ஒரு பிடி மண்ணை அள்ளி நீங்கள் வீசிய போது நீங்கள் வீசவில்லை, அல்லாஹ் தான் வீசினான். அது எதிரிகளுடைய பார்வையிலே சென்று தாக்கி குலைய செய்தது என்றால் அதற்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பலம் தக்துலூஹும் வலாக்கின்னல்லாஹ் கத்தலஹும் வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ் ரமா. இது 3ஆம் காரணம். அருமை சகோதரர்களே, 4வது உதவி அல்லாஹுடைய புறத்திலிருந்து அந்த சத்திய சஹாபிகளுக்கு கிடைத்த 4ஆம் உதவி, முக்கியமான ஒரு உதவி. ஆம், எதிரிகளுடைய கண்களுக்கு நன்கு கவனிக்க வேண்டும். முஸ்லிம்கள் அதிக எண்ணிக்கையினராக தெரிந்தார்கள், ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிரிகள் குறைவாக தெரிந்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், உண்மையிலே பார்த்தோம் என்றால் எதிரிகள் முஸ்லிம்களை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் 1 மடங்கு தான் இருக்கிறார்கள், 300 சொச்சம் பேர் தான் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு தைரியத்தை உண்டாக்க வேண்டும், எதிரிகளுக்கு ஒரு கோழைத்தனத்தை, ஒரு கிளியை உண்டாக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் செஞ்ச ஒரு ஏற்பாடு, பல உதவிகளிலே அது ஒரு உதவி. என்ன உதவி என்றால், முஸ்லிம்களுடைய பார்வையில எதிரிகள் குறைவாக தெரிய ஆரம்பித்தார்கள், பார்வையில ஆயுன்ல. ஆனால் எதிரிகளுடைய பார்வையில முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தெரிந்தது. எதிரிகளுடைய பார்வையில அவர்களுக்கு கோழைத்தனம் வந்து விட்டது, ஒரு பயம் வந்து விட்டது, அச்சம் வந்து விட்டது. அன்பான பெருமக்களே, இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு முறை சொல்லியிருக்கிறார்கள், நுசிர்து பிர்ருபி மசீரத்த ஷஹரின், 1 மாத தூரம் வாழுகின்ற மக்கள், 1 மாத தூரம் பயணப்பட்டு சென்றோம் என்றால் எத்தனை ஊர்களிலே எத்தனை மக்கள் வாழ்கின்றார்களோ எல்லோருக்கும் நம்மை பற்றி ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். சவுல் கீஃபி குலூபில்லதீன கஃபரு அர்-ருஅப் என்று அல்லாஹ் சொல்கிறான். காஃபிருடைய இதயங்களிலே நாம் தான் அந்த அச்சத்தை போடுகின்றோம், பயத்தை போடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி 5 வகையிலே
யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சத்திய சஹாபிகளுக்கு, நம்முடைய படையினருக்கு, இஸ்லாமிய படையினருக்கு உதவி செய்கிறான் என்றால் அதற்கு என்ன காரணம்? அந்த சத்திய சஹாபிகள் கேட்ட அந்த உருக்கமான பிரார்த்தனை, அவர்களுடைய அந்த இறை நம்பிக்கை, அவர்களுடைய பரிசுத்தமான அந்த நம்பிக்கை, அவர்களுடைய வாய்மை, இவைதான் அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன. எனவே இதனுடைய கடைசி முடிவாக என்ன ஆனது? அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, பதிலிலே அவர்கள் 1000 சொச்சம் பேர் இருந்தார்களே, 70 பேர் கொல்லப்பட்டு 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள். மட்டுமல்ல, கொல்லப்பட்ட அந்த 70 பேரில் அவர்களுடைய முக்கிய தலைவர்கள் 24 பேர். நம்மிலே 300 சொச்சம் பேர் தான், அவர்களே 1000 பேர். அந்த 1000 பேர்ல 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள், 70 பேர் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டவர்களிலே அன்பான பெருமக்களே 24 பேர் முக்கியமான தலைவருடைய தலைகள் எல்லாம் உருண்டு விட்டன. பின்னால யார் இருக்கிறா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். சரி, நம் தரப்பிலே, முஸ்லிம்கள் தரப்பிலே, தாங்கள் பத்ர் போர்க்களம் சென்றிருக்கலாம், புனித மதீனா ஜியாரா சென்றிருக்கிற போது பத்ர் சஹாபாக்கள் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக நீங்கள் சென்றிருக்கலாம். அங்கே 14 பேருடைய பெயர்கள் ஒரு போர்டில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. 14 பேர் தான் நம் தரப்பிலே ஷஹீதானார்கள். 14 பேர். முஹாஜிர்கள் 6 பேர், அன்சார்கள் 8 பேர். 8 14 பேர். யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றியை பத்ர் போர்க்களத்திலே வைத்து முஸ்லிம் படையினருக்கு வல்ல அல்லாஹ் வழங்கிய காரணம் என்னவென்று கேட்டால், அல்லாஹும்ம அன்ஜிஸிலி மா வஅத்தனி, அல்லாஹும்ம இன் தூலகு ஹாதில் இசாபா ஃபலன் துபத ஃபில் அர்த், உன்னை வணங்குவதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த உருக்கமான அந்த துவா, அது அல்லாமல் சத்திய சஹாபிடமிருந்த அந்த வீர தீரம், அவர்களுடைய அஞ்சா நெஞ்சம், அதையும் தாண்டி அவர்களுக்கு அந்த இறை அச்சம், சபர், இதுதான் இப்படிப்பட்ட அந்த வெற்றி கனியை அவர்கள் தட்டி பறித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிற போது, அந்த எதிரிகள் எல்லாம் அடிசாய்ந்த வேறந்த மரங்களாக அவர்கள் வீழ்ந்து கிடந்தார்கள் என்று பார்க்கிற போது, அங்கே கலீப பத்ர் போர்க்களத்திலே ஒரு மிகப்பெரிய குழியில வைத்து 70 பேரும் தள்ளப்பட்டார்கள் என்று புகாரி ஷெரீஃபிலே நாம் பார்க்கிறோம். 70 பேர் மாண்டு கிடக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டார்கள். அவர்களை அடக்குவதற்கு, புதைப்பதற்கு அங்கே ஆள் கிடையாது. கடைசியாக புகாரி ஷெரீஃப் கூறுகிறது, நம் மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு கலீப பத்ர், ஒரு மிகப்பெரிய படுகுழியை தோண்டி உள்ளே தள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நஸ்ரு மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப் என்று சொல்வார்கள். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைத்த ஒரு உதவி, நம்முடைய சக்தியை தாண்டி. அதான் இன்றைய உலகத்தினுடைய மதிப்பீடுகளை தாண்டி, இன்றைய உலக மதிப்பீடுகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் ஏவுகணைகள் இருக்கின்றனவோ, அணுகுண்டுகள் இருக்கின்றனவோ, அவர்களுக்குத்தான் வெற்றி என்கின்ற முறையிலே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெருமக்கு, அது ஒரு சாதனமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்கு உதவி வேண்டும். அதற்கு நம்மிடத்தில் நாணயம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும், இறை அச்சம் வேண்டும். அந்த பத்ர் சஹாபாக்கிடத்திலே இருந்த அந்த அஞ்சா நெஞ்சம் வேண்டும், தீரம் வேண்டும். இதை நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்கள், இதெல்லாம் ஈமானுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த இறையச்சம் இருக்குமானால் இன்றைக்கும் நமக்கு மலக்குமாருடைய உதவிகள் கிடைக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னையும் சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முன்னே இருந்தும் பின்னே இருந்தும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியவார்கள் இருப்பார்கள். அவரிடத்தில் இறையச்சம் இருக்கிற போது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், பல்வேறுபட்ட விபத்துகளிலிருந்து நாம் தப்பிக்கின்றோம், பல்வேறுபட்ட ஆபத்துகளிலிருந்து தப்பிக்கின்றோம். தெருமுனைகளில் நாம் திரும்புகின்ற போது எதிரும் புதிருமாக வண்டிகள் மோதிக்கொள்ள பார்க்கின்றன. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகின்றான் என்றால், அருமை சகோதரர்களே, லஹு முஅக்கிபாத்தும் பைன யதைஹி, மலக்குமாருடைய உதவிகள் நமக்கு வேண்டுமா? பத்ர் சஹாபிகளுக்கு கிடைத்த அந்த மலக்குமார்களுடைய உதவிகள் நமக்கு வேண்டுமா? அவர்களிடத்தில் இருந்த அந்த இறையச்சம் நமக்கு வேண்டும், அந்த இஹ்லாஸ் வேண்டும். அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, இதான் பத்ர் போர்க்கள வரலாற்றினுடைய 100% உண்டான அந்த வரலாற்றை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இதன் மூலமாக சிறந்த படிப்பினைகளை நாம் பெறுவோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. அந்த சத்திய சஹாபிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு இஹ்லாஸையும், தக்வாவையும், சபரையும் தந்தானோ,
அத்தகைய அத்தனை பண்புகளையும் வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக என பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.